விஜயதசமியை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஸ்ரீ வனமாலீஸ்வரர் கோவிலில் குருக்கள் குழந்தைகளின் நாவில் தங்க ஊசியாலும் விரல்களால் பச்சரிசியிலும் தமிழ் எழுத்துக்களை எழுதி குழந்தைகளின் கல்வியை தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பெற்றோர்கள் குழந்தைகளுடன் வருகை தந்தனர். நவராத்திரி விழாவின் 10வது நாள் விஜயதசமி விழாவாக சரஸ்வதி உள்ளிட்ட அம்மன் கோவில்களில் குழந்தைகளுக்கான கல்வி தொடங்கும் வகையில் ஏடு தொடங்கும் வித்யாம்பரம் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் மங்களகரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று விஜயதசமி விழா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சரஸ்வதி உள்ளிட்ட அம்மன் கோவில்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாகர்கோவிலில் பார்வதிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வனமாலீஸ்வரர் கோவிலில் உள்ள சரஸ்வதி சன்னிதானத்தில் கோவில் குருக்கள் குழந்தைகளின் நாவில் தங்க ஊசியால் எழுதியும் குழந்தைகளின் கை விரல்களை கொண்டு பச்சரிசியிலும் அகர முதல எழுத்துக்களை எழுத செய்து குழந்தைகளின் கல்வியை தொடங்கி வைத்தனர். விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு ஏடு தொடங்கினால் அவர்களின் வாழ்வில் கல்வி செல்வம் பெருகும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வில் ஏராளமான பெற்றோர்கள் குழந்தைகளுடன் வருகை தந்தனர். விஜயதசமி அனைத்து நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்வதிபுரத்தில் உள்ள சரஸ்வதி கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பையனுக்கு தங்க ஊசியால நாவலை எழுதியிருக்காங்க. அது பையனுக்கு பிற்காலத்துல நல்ல ஒரு நாவல நல்ல வார்த்தைகள் பேசுறதுக்கு, நல்ல மாதிரி படிப்பு காரியங்கள் வர்றதுக்கு, அதுக்காக நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். பையனுக்கு ஆண்டவன் அருள் கொடுக்கறத பொறுத்து எல்லாமே அது அவன் அதுக்கு தக்கன எல்லா காரியங்களும் அவன் நடத்தி கொண்டு போவான். கோயில்ல நம்ம ஸ்டார்டிங்ல டோக்கன்லாம் நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கியூல நம்ம வாரோம். அவங்க அந்த நம்பருக்கு வருஷப்படி அதுக்கப்புறம் நம்ம உட்காடுறோம். அவங்களுக்கு பின்ன பூஜை எல்லாம் பண்றாங்க. சாமி கிட்ட வச்சு அவங்க பூஜை பண்றாங்க. பூஜை பண்ண போறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க தங்க ஊசியால நாவல எழுதுறாங்க. அது முடிஞ்சப்பறம் அப்படியே அதுக்கப்புறம் அரிசியில கை பிடிச்சி எழுதலாம் செய்யறாங்க. அப்படி பண்ணும்போது கல்வி பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். பேர் சுபாஷ். ஓகே, வணக்கம். இது ஸ்ரீதரசுவாமி சன்னிதானம், பார்வதிபுரம், നാഗർകോവിൽ, കന്യാകുമാരി ഡിസ്ട്രിക്ട്. ഇവിടെ വന്നിട്ട് വനമാലീശ്വര ക്ഷേത്രമാണ് ആദ്യമായിട്ടുണ്ടായിരുന്നത്. മഹാവിഷ്ണുവിൻ്റെ അവതാരമാണ്. അതിനുശേഷം ഒത്തിരി പ്രതിഷ്ഠകളും ഉപപ്രതിഷ്ഠകളും വന്നിട്ടുണ്ട്. ഇവിടെ മുഖ്യമായ പ്രതിഷ്ഠ സരസ്വതി ദേവി, ശനിദേവനുണ്ട്, വിനായക ഗണപതിയുണ്ട്. അങ്ങനെ ഒത്തിരി പ്രതിഷ്ഠകളുള്ള കാളിദേവിയുണ്ട്. മഹാശക്തിയെ ഉജ്ജയിനിയിലെ കാളിമാതയുടെ പ്രതിഷ്ഠയാണ് ഇവിടെ ഉള്ളത്. സരസ്വതി ദേവി നേരിട്ട് വന്ന് അനുഗ്രഹിച്ച 100 കിലോ ഉള്ള തങ്ക വിഗ്രഹമാണ് ഇവിടെ ഉള്ളത്. ഇവിടെ മൂകാംബികയുടെ സാന്നിധ്യമുള്ള മൂകാംബികാദേവി എന്നും ഇവിടെയുണ്ട്, എപ്പോഴുമുണ്ട്. ഇവിടെ വിജയദശമി ദിവസം മാത്രമല്ല, സാധാരണ നോർമൽ ഡേയ്സിൽ വരെ വിദ്യാരംഭം നമ്മൾ നടത്തുന്നുണ്ട്. മൂകാംബികാദേവിയുടെ സാന്നിധ്യം എപ്പോഴും ഉണ്ട്. ഇവിടുത്തെ മഠാധിപതി ശ്രീധരസ്വാമി സരസ്വതി ദേവി നേരിട്ട് കണ്ണ് അനുഗ്രഹിച്ച് കൊടുത്ത തങ്ക വിഗ്രഹമാണ് ഇവിടെ പൂജ ചെയ്യുന്നത്. ഇപ്പോൾ കേരളത്തിൽ നമ്മളെല്ലാം, തമിഴ്നാട്ടിലെ, കർണാടകയൊക്കെ എല്ലാവരും ഭാഗ്യവാന്മാരാണ്. ഇവിടെ വന്നിട്ട് മൂകാംബികാദേവിൻ്റെ അതേ ദർശനം അതേ സമയം വളരെ വ്യക്തമായിട്ട്. പിന്നെ ഈ ഇവിടുത്തെ മറ്റുള്ള ഉത്സവങ്ങൾ പറയുകയാണെങ്കിൽ ഓണത്തിന് ഉണ്ടാകാറുണ്ട് ഉത്സവം. ഇവിടെ ശിവന്റെ പ്രദോഷ ദിവസങ്ങളിൽ അഭിഷേകമുണ്ട്. കാളീദേവിക്ക് പ്രസാദം ഊട്ടുന്ന വലിയൊരു പ്രസാദമൊക്കെ ഉണ്ട്. കൊച്ചു പിള്ളേരുടെ സരസ്വതി നമ്മുടെ വിജയദശമി ദിവസത്തിൽ നമ്മളെ എഴുത്തിനിരുത്തുമ്പം അവരുടെ നാവിൽ എഴുതും ഹരിശ്രീ ഗണപതയെ നമ. അത് കഴിഞ്ഞിട്ട് അരിയിലെഴുതും. അരിയിലെഴുതി കഴിഞ്ഞ് അവർക്ക്
മന്ത്രം ഉപദേശിച്ച് ഹരിശ്രീ ഗണപതി അവർ വീട്ടിൽ പോയിട്ട് അന്ന് തൊട്ട് വിദ്യാരംഭം കുറിച്ച് ഇവിടെ വിദ്യാരംഭം കുറിച്ച ആൾക്കാർ കളക്ടർ, എഞ്ചിനീയർ, വലിയ വലിയ പൊസിഷനിലെത്തിയിട്ട് കലാകാരന്മാരുണ്ട്, സ്പോർട്സ് സ്റ്റാറുണ്ട്. എല്ലാവിധ അനുഗ്രഹങ്ങളും ദേവി നേരിട്ട് നൽകുന്ന സ്ഥലമാണ്. എൻ്റെ പേര് ഗിരീശൻ, സ്വദേശം കോഴിക്കോടാണ്. 1992 തൊട്ട് ശ്രീധരസ്വാമി സന്നിധാനമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് ഇവിടെ മാസത്തിൽ ഹോട്ടലിലൊക്കെ വന്ന് പോകുന്ന ഒരു ഭക്തനാണ്.